ஹலோ பட்டோஸ். எப்பயுமே நம்ம கதையில் ஹீரோயினை கொலை பண்ணிட்டாங்க இல்லை ரேப் பண்ணிட்டாங்க, அதுக்காக பழிவாங்க போகிற ஹீரோ அப்படின்னு நீங்கள் நிறையா படம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த படத்தில் நம்ம ஹீரோவே ஹீரோயினை கொடூரமாக ரேப் பண்ணி அவங்கள கழுத்தை அறுத்து கொலையும் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பப்ளிக்கில் வச்சு வரிசையாக கொலைகள் நடக்குது. கொலை பண்ணவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போய் கேட்டோம்னா, அவன் நான் மயக்கத்தில் இருந்தேன், இந்த கொலையை நான் பண்ணவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ இந்த கொலையை உண்மையிலே யார் பண்ணா? கேமரா ஆதாரம் இருக்குது, கண்ணால் பார்த்த சாட்சி இருக்குது, எல்லாரும் முன்னாடியும் தான் கொலையும் நடந்திருக்கு. ஆனால் கொலையை நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணவங்க ஃபுல்லாக சொல்கிறாங்கன்னா, அப்போ அந்த கொலையை யார் தான் பண்ணா? இதை எல்லாத்தையும் கண்டுபிடிக்க வர நம்ம ஜெயராம் கண்டுபிடிச்சாரா இல்லையா? கொலை யார் தான் பண்ணா? நம்ம ஹீரோயினை ஹீரோ அவ்வளோ கொடூரமாக கொள்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையுமே இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் படம்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. நண்பா, எனக்கு பிடிச்ச கிரைம் த்ரில்லர் படம் இது, இந்த படத்தோட கதையை போட முடியுமா அப்படின்னு உங்கள் மனசில் ஏதாவது படம் இருந்துச்சுன்னா மறக்காமல் அதை கமெண்ட்லேயே சொல்லுங்கள். அது தமிழ் டப்புடு படமாக இருந்துச்சுன்னா படத்தோட கதை எனக்கும் புரியும், நான் சொல்கிற கதை உங்களுக்கும் புரியும். படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே நம்ம சம்பத் காரில் வந்துட்டுருக்காரு. வரும்போதே பார்த்தீங்கன்னா போலீஸ் செக்கிங் நிற்கிதுன்னொன்னே, சார் நான் போய் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு வரேன் அப்படின்னு டிரைவர் இறங்கி போனால், அந்த டைமில் ஒரு பையன் பலூன் வித்துட்டு வந்து அவர் கார் கண்ணாடியை தட்டுறான். ஓங்கி தட்டிக்கிட்டே இருந்தோம்னா அவர் வேணான்னு சொல்கிறேன்ல, போன்னு சொல்லி கோவப்பட்டவர் கண்ணாடி இறக்கி போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவ உள்ள நீட்டின பலூனை வெடிக்கவும் வச்சிடறாரு. அவனும் கிளம்பி போயிடுறான். டிரைவர் வந்தோடனே கார் கொஞ்சம் தூரம் போணுச்சுன்னா டிரைவரை வண்டி நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு அவரே காரை டிரைவ் பண்ணிட்டு நேராக ஹோட்டலுக்கு போகிறாரு. அங்கே அவருக்காக பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு ராதாகிருஷ்ணன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்னடா இவ்வளவு நேரம் ஆச்சு, உன் பொண்ணு ஹாரிகா எப்படி இருக்கா அப்படின்னு சொன்னால் இவர் அமைதியாக இருந்தா, நீ ஒன்றும் கவலைப்படாதரா, அந்த ஃபார்மா இதை தானே, நான் பார்த்து சைன் பண்ணாதான் அவன் மெடிசின் வெளியவே வரும், நீ எதுக்கு இதெல்லாம் கவலைப்படுற அப்படின்னு சொல்லும்போது, சரக்கு ஊற்றிக்கிட்டு இருந்த பாட்டிலை எடுத்து ஒரே அடியாக நம்ம ராதாகிருஷ்ணனை அங்கேயும் மண்டையை உடைச்சி அதே பாட்டிலால் சரக்குன்னு குத்தி எல்லாரும் முன்னாடி கொலையும் பண்ணிடுறாரு. அங்கே செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்தால் டக்குன்னு இவரோட கன் எடுத்து நீட்டி அவங்க எல்லாரையும் மிரட்டிட்டு இவர் அங்கேருந்து தப்பிச்சும் போயிடுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு கோர்ட்டில் கனக மகாலட்சுமி அப்படிங்கிற ஒரு நேர்மையான அட்வொகேட்டை காட்டுறாங்க. அவருக்கு ஆப்போசிட்டாக வர பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பார்த்தீங்கன்னா, இந்த கேஸை நீ தயவுசெய்து இப்படியே விட்டு உனக்கு ஒரு நல்ல பேமெண்ட் வாங்கித்தரேன் அப்படின்னு சொன்னால், எல்லா பர்சன்ஸுக்கும் எம்ஆர்பி இருக்காது, நீ இந்த வேலையை ஏன்ட்ட வச்சுக்காத, இந்த கேஸ்க்கான சாட்சியை கூப்பிட்டுட்டு வர்றதுக்கு என்னோட ஜூனியர் போயிருக்கான், கண்டிப்பாக சாட்சியோட தான் வருவான் அப்படின்னு சொன்னால், இங்கே நம்ம ஜட்ஜு கேட்குறாரு, மணி ஆகிக்கிட்டே இருக்குது, உன்னோட சாட்சி எப்போ வரும்னா, சார் என் ஜூனியர் போயிருக்கான், கவலையப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாட்சியோட வருவான்னு சொன்னால், நம்ம மாஸ் மகாராஜா ரவி தேஜாவை காட்டுறாங்க. அவரோட பேர் ரவீந்திரா. அங்கே பில்டிங்குள்ளே போன உடனே ஒருத்தர் வேகமாக ஓடி வந்து, கனக மகாலட்சுமி அனுப்பின ஆள் நீதானா அப்படின்னு கேட்டால் ஒரே அடி அவனை அடித்து பறக்க விட்டுட்டு, ஆமாண்டா அதுக்கு என்னடா இப்போ அப்படின்னு சுற்றி வர எல்லா ரவுடியும் அடித்து பறக்க விட்டுட்டு உள்ளே போய் ரூமில் இருக்கவனை காப்பாற்றிட்டு, கரெக்டாக ஜட்ஜு டைம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லும்போது, ஸ்டாப் யுவர் ஆனர் அப்படின்னு உள்ளே வராரு. உள்ளே வந்து காப்பாற்றிட்டு வந்தவனை ஒப்படைச்சா, இவன் யாருடா, இவனை எதுக்கடா கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு நம்ம சீனியர் கேட்டா, இவன் தான் சுபாஷ், டேய் நான் தான் உனக்கு ஃபோட்டோ கொண்டு அனுப்புனேனே, டேட்டா முடிஞ்சு போச்சு மேடம், இந்த ஃபோட்டோவை பாருடா அப்படின்னு காமிக்கும்போது, இந்த மண்டையை எங்கேயோ பார்த்துருக்கேனேன்னு யோசிச்சா, இவர் உள்ள நுழைஞ்ச உடனே ஒருத்தர் ஓடி வந்து, நீங்கள் தான் கனக மகாலட்சுமி அனுப்புன ஆளா அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே இவர் அடி அடித்ததே நம்ம விட்னஸை தான். கேஸை டிஸ்மிஸ் பண்ணால் இங்கே வந்து ஆஃபீஸில் இவரை கண்ட மணிக்க கத்துறாங்க. நீ என்னோட காலேஜ் சீனியரு, ஆனால் கடைசியில் எனக்கே ஜூனியராக வேலை பார்த்துட்ருக்கியேன்னு கேட்டால், நம்ம ரவீந்திரா காலேஜ் படிக்கும்போது ஜூனியராக இருக்க இவங்களை ஒன் சைடாகவே லவ் பண்ணியிருப்பாரு, கடைசி வரைக்கும் ப்ரொப்போஸ் கூட பண்ணல, அது இவங்களுக்கும் தெரியும். ஆனால் இவங்க வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி நம்ம ஸ்ரீகாந்த் தான் மாப்பிள்ள கல்யாணமும் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஸ்ரீகாந்த் அங்கே வந்தால் நம்ம ரவீந்திராவை பார்த்து கேட்குறாரு, என்னடா என்ன பிரச்சனைனா, ஒன்றும் இல்லை சார், உங்களை டைவர்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் என்னையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆஃபர் கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஓகே ஆனிச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால், உனக்கு வேறு வேலையே இல்லை போடா அப்படின்னு போகிற அளவுக்கு எல்லாமே கேஷுவலான ஃப்ரெண்ட்ஸு. அப்போ டிவியில் கரெக்டாக ஒரு நியூஸ் வருது. என்னன்னா, டாக்டர் ராதாகிருஷ்ணனை கொலை பண்ண விஜய் தல்வார் போலீஸாரால் சுற்றி வளைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லும்போது, பாரேன் நாடே வயலன்ஸ் அதிகமாயிருச்சுன்னா, கரெக்டாக நம்ம ஹீரோயின் ஹாரிகா அங்கே வராங்க. வந்த உடனே, மேடம் என்னாச்சு, என்ன ஹெல்ப் பண்ணாலும் என்கிட்ட சொல்லுங்கள், இங்கே எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லும்போது,
எங்கள் அப்பாவோட கேஸை நீங்கள் தான் எடுத்து நடத்தணும்னா நீங்கள் கவலையே படாதீங்க, என் மாமனாரை கொண்டவனா நான் சும்மா விட மாட்டேன். நம்ம ஹாரிகா, சார் என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, கொலை பண்ணதா சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா விஜய் தல்வார், அவர் என்னோட அப்பா, அவரை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேடத்தில் பேசி இந்த கேஸை நானே ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னு உள்ளே போனால் கேஸ் கிளியராக இருக்குது, எல்லாரும் முன்னாடி கொலை பண்ணது அவர் தான், கேமரா எவிடன்ஸு 2 நேரடி சாட்சியுமே இருக்குது, அப்படி இருக்கும்போது நீ இந்த கேஸை எடுக்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் எப்படியாவது நான் இவளை கரெக்ட் பண்ணியே ஆகணும், அதனால் இந்த கேஸை நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு காலில் விழுந்து கெஞ்சி இந்த கேஸை ஓகேவும் பண்ணுறாரு. அடுத்து ஹாஸ்பிட்டலில் போய் அவரோட அப்பாவை பார்க்குறாரு. அவர் அப்பா சிரிச்ச முகமா அப்படியே ஓ சாந்தி சாந்தி அப்படின்னு மட்டும் சொல்லிகிட்டே படுத்திருந்தா அங்கே வர நர்ஸு கேட்குறாங்க, யார் இந்த சாந்தி, சாரோட ஒய்ஃபா இல்லை பொண்ணா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் எதுவும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டரு, இவரோட டாவு, பக்கத்துலேயே இருக்க பையனை கூட கண்டுக்க மாட்டேங்கிறாரு, என்ன பண்ண சொல்கிறீங்க. அடுத்து நம்ம கமிஷனரு ரிட்டையர் ஆக போகிற சீனியர் ஆஃபீஸர் ஜெயராமுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. அவரோட பேர் ஹனுமந்த். அவர் பார்த்தீங்கன்னா வீட்டில் பேத்திக்கு உட்காந்து ஹோம்ஒர்க் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தா, இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேஸ், நிறைய சஸ்பீஷியஸாக இருக்குது, அதனால தான் உங்களை கூப்பிட்றேன், ப்ளீஸ் எனக்காக வந்து இந்த கேஸை என்னன்னு சொல்லி பார்த்துட்டு போங்க அப்படின்னு வர சொன்னோம்னா அவர் இங்கே டேரெக்டாக வந்து கேஸ் எடுத்து ஃபுல்லாக படிச்சுட்டு, சார் ஏதோ சம்திங் சஸ்பீஷியஸாக இருக்குது, நான் வந்து இந்த கேஸை சார்ஜ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு இங்கே சார்ஜ் எடுத்துக்கிறாரு. அதே மாதிரி நம்ம ரவீந்திராவும் நம்ம விஜய் தல்வாரோட பொண்ணை கூப்பிட்டுட்டு அவரை போய் ஜெயிலில் சந்திக்கிறாங்க. நடந்தது என்னவோ அதை அப்படியே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது, ஒரு போலீஸ் செக் போஸ்ட் வந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, ஒரு இடத்துல காரில் தனியாக நான் மயக்கம் போட்டு இருந்தேன், என் ஃபோன் ஆஃப் ஆகிறத ஆன் பண்ணி நான் ஃபோன் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோட நெட்வொர்க்கை வச்சு கரெக்டாக போலீஸ் வந்து என்னை ட்ரேஸ் அவுட் பண்ணி பிடிச்சிட்டாங்க, அது மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் சொன்னபடி அங்கே செக் போஸ்ட்டு அன்றைக்கி எந்த போலீஸுமே போடலை, அதே மாதிரி நீங்கள் உள்ளே வந்தது, அவரை குத்தி கொன்னது, கன்னை வச்சு எல்லாரையும் மிரட்டிட்டு தப்பிச்சு போனது, இது எல்லாமே சிசிடிவியில் கிளியராக ரெக்கார்ட் ஆகிருக்கு, நீங்கள் போலீஸ்கிட்ட சொன்ன கதை இல்லாமல் என்கிட்ட உண்மையை சொன்னால் மட்டும்தான் என்னால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லும்போது, தயவு செய்து என்னை நம்புங்க, இதுதான் உண்மையிலே நடந்துச்சு, வேறு எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து நீங்கள் பெயிலுக்கு மூவ் பண்ணுறது வேஸ்ட்டு, கேஸ் வந்து ரொம்பவே கிளியராக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம ரவீந்திரா கேட்குறாரு, அங்கே பாட்டிலில் வச்சு அவரை குத்தி கொலை பண்ணும்போது நம்மளுக்கு விஜய் தல்வார் கையில் காயம் பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது, அப்படி இருக்கும்போது அவரோட பிளட் சாம்பிள்ஸோ அவரோட டிஎன்ஏவோ அங்கே கிடச்சிச்சா, இல்லைன்னா அதை மறுபடியும் செக் பண்ணி பாருங்கள், அங்கே அவரோட டிஎன்ஏ பிளட் சாம்பிள்ஸ் கிடைக்கலைன்னா அவர் இந்த கொலையை பண்ணலை, அவருக்கு பெயில் இல்லை, ரிலீஸ் ஆர்டரை நான் வாங்கி காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு சவால் விட்டுட்டு இங்கே வந்து அவர் சீனியர்கிட்ட சொல்கிறாரு, மேடம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பரான ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக அவருக்கு பெயில் மூவ் பண்ணி கிடச்சிரும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே கொஞ்ச நேரத்துலேயே நம்ம பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அங்கே வராரு. யோ ஒரே ஒரு பாயிண்ட்டு மொத்த கேஸையும் உடச்சிட்டியா நீயே அப்படின்னா, அதான் ரவீந்திரா சூப்பர்யா, இதுக்கு முன்னாடி கூட அவருக்கு லைஃப் தான் நினச்சேன், இப்போ கன்ஃபார்ம்டாக தூக்குதான், நீ சொன்ன மாதிரியே அங்கே அவரோட பிளட் சாம்பிளும் கிடச்சிருக்கு, அவரோட டிஎன்ஏவும் கிடச்சிருக்குன்னா அவ்வளவுதான், அவர் தான் கன்ஃபார்ம்டாக கொலை பண்ணார் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. அதே மாதிரி கேஸை எடுத்த நம்ம ஹனுமந்த் பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டீம் வச்சுருக்காரு, அந்த டீம்கிட்ட சொல்கிறாரு, எல்லா கொலை பண்ணுறவனுமே பார்த்தீங்கன்னா அவனுக்குன்னு ஒரு பேட்டர்ன் வச்சுருப்பான், அதே பேட்டர்னை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவான், இந்த கொலை மாதிரி லாஸ்ட் 2 to 3 இயர்ஸில் வேறு ஏதாவது மர்டர் நடந்திருக்கா அப்படிங்கிறத எனக்கு ஃபுல்லாக கிளியர் கட்டாக செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நேராக நம்ம லாயரை பார்க்க வராங்க. மேடம் நீங்கள் தான் இந்த கேஸை எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், சார் கேஸ் கிளியராக இருக்குது, நான் வேணாம் தான் சார் சொன்னேன்னா, இல்லை மேடம் உங்களை மாதிரி நேர்மையாக நான் இந்த கேஸை எடுக்கிறது கண்டிப்பாக முக்கியம், ஏன்னா இந்த கொலையை கண்டிப்பாக விஜய் தல்வார் பண்ணல, அப்போ இந்த கேஸுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறத நானும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டண்ட் ஃபுல்லாக செக் பண்ணதில் அவங்களுக்கு ஒரு கேஸ் டீட்டெயில் கிடச்சிருக்கு. பாம்பே பைல்வான் அப்படிங்கிற ஒருத்தர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிக்னலில் என் கார் நின்றுச்சு, யாரோ என் கண்ணாடி அடித்த மாதிரி இருந்துச்சு, நான் கண்ணாடியை ஓப்பன் பண்ணது தான் சார் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரில, சிட்டியோட அவுட் சைடில் காரில் நான் தனியாக மயங்கி கிடந்தேன், ஃபோனை ஆன் பண்ணி என் தம்பிக்கு பேசலான்னு ஆன் பண்ணேன், கரெக்டாக பார்த்தீங்கன்னா போலீஸ் என்னையை சுற்றி வளைச்சி பிடிச்சிருச்சு, நான் எந்த கொலையுமே பண்ணல, அந்த அம்மாவை நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லி என்னையை உள்ளே தூக்கி போட்டாங்க அப்படின்னு அவர் சொன்னால், சேம் பேட்டர்ன் சேம் மோட் ஆஃப் ஆப்ரேஷன் அப்படின்னு ஜெயராம் சொல்கிறாரு. அதே மாதிரி கொலை செய்யப்பட்ட பெண் வந்து சாதாரண ஆள் கிடையாது, நிர்மலா அப்படின்னு சொல்லிட்டு பத்மஸ்ரீ பட்டம் வாங்கினவங்க, அவங்களோட இறுதி அஞ்சலிக்கு நம்ம முதலமைச்சரே வந்திருந்தாரு, அதனால் இவனால் வெளியவே வர முடியலை, இப்போ அந்த பைல்வானோட பிஸ்னஸ் எல்லாத்தையுமே அவனோட தம்பி தான் எடுத்து நடத்துகிறான் அப்படின்னோடனே அவரோட தம்பி இங்கே பார்க்க வராங்க.
அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு எனக்கு உண்மையை சொல்லுங்கன்னு கேட்டால், சார் அன்னைக்கு அண்ணன் வந்து லண்டன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி காரில் போனார். அப்போ தான் சார் இந்த இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா, எதுக்கு உங்கள் அண்ணன் லண்டன் போனார்? இல்லை சார், அவருக்கு வந்து லண்டனில் பார்த்தீங்கன்னா செலவைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அளவு எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட்டஸுமே இல்லை. அதனால் அது என்ன ஆச்சுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக லண்டன் போனார். ஏப்பா உங்கள் அண்ணன் என்ன பெரிய சூப்பர் ஸ்டாரா இல்லை கோழியா அவருக்கு செலவைக்கிறதுக்கு? எத்தனை லட்சம் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டால், சார் ரூபாலாம் எதுவும் வாங்கலை, ஃப்ரீன்னு தான் சொன்னாங்க. ஆனால் ஃபுல்லாக வந்து அளவெடுத்துட்டு போனாங்க, செஞ்சாங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த அளவெடுத்த நபர் யார் சிசிடிவியை செக் பண்ணி பார்ப்போன்னா, அங்கே சாதிக்னு ஒரு ஆள் வராரு. அவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அளவெடுத்துட்டு போனார் அப்படின்னு சொன்னோன்னே, அந்த சிசிடிவி கேமராவை கொண்டு வந்து இங்கே நம்ம ஹாரிகாட்டை காட்டுறாங்க. இந்த பர்சன் வந்தாரா அப்படின்னு கேட்டால், ஆமாம் சார் இவர் வந்தார், அப்பாவுக்கு வந்து செலை செய்யணும், லயன்ஸ் கிளப்பில் இவருக்காக செலவைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அளவுலாம் எடுத்துகிட்டு போனார் சார். அப்பா வந்து லயன்ஸ் கிளப்புக்கு நிறையா செஞ்சுருக்காரு, அதனால் அது உண்மைன்னு சொல்லி நாங்களும் நம்பிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சாதிக்க ஃபுல்லாகவே தேடி வலை வீசினா கரெக்டாக நம்ம சாதிக்க காட்டுறாங்க. அவர் வீட்டுக்குள்ளே வரும்போது அதே வீட்டுக்குள்ளே இங்கே நம்ம அனுமதி உட்காந்துருக்காரு. பெரிய பெரிய ஆட்களாம் செலவைப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன், ரவுடிக்கெல்லாம் செலவைக்கிறத இப்போ தான்ப்பா கேள்விப்படுறேன். நீ அவங்கக்கிட்ட ஏமாற்றி பணமும் வாங்கலை, அப்போ உன்னோட மோட்டிவ் பணமும் கிடையாது, சொல்லுப்பா என்ன விஷயம்னு அப்படின்னு சொல்லும்போது அவரை தள்ளி விட்டுட்டு வெளியே சாதிக்கு தப்பிச்சு போனால் அவரோட அசிஸ்டண்ட்டு நேராக கன்னை தூக்கி நெத்தி பொட்டில் வைக்கிறாங்க. கரெக்டாக சாதிக்க லாக் பண்ணால் பின்னாடி உள்ளே வர்றது நம்ம பைல்வானோட தம்பி. ஏய் நீ எதுக்கு இங்கே வந்த, உன்னை யார் இங்கே வர சொன்னான்னு சொல்லி கேட்கும்போது அவர் கன் எடுத்து நம்ம அசிஸ்டண்ட்டோட தலையிலேயே வச்சிடுறாரு. முட்டாள்தனமாக எதுவும் பண்ணாத, உன் அண்ணன் மாட்டினதுக்கு இவன் தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லும்போது அவர் அங்கேருந்து காப்பாற்றி நேராக பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு தப்பிச்சு போய் கமிஷனர் ஆஃபீஸ் முன்னாடி தான் நிப்பாட்டுறாங்க. என்னடா கமிஷனர் ஆஃபீஸ் முன்னாடியே வண்டியை நிப்பாட்டுறாங்கன்னு பார்த்தா, நம்ம பைல்வானோட தம்பி நேராக கமிஷனரை பார்க்க உள்ளே போனால், உனக்கு அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, சீக்கிரம் உள்ளே போ அப்படின்னு சொல்லும்போது, நீ மினிஸ்டரை பார்க்க போனாலும் சரி உங்கள் அண்ணன் இந்த கேஸ்லேருந்து காப்பாற்றவே முடியாது அப்படின்னு நம்ம கமிஷனர் சொன்னால், அந்த கன் எடுத்து டப்புன்னு கமிஷனரையே சுட்டு தள்ளிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. இங்கே 2 பேரும் ஒரு வீட்டுக்குள்ளே வரும்போது எனக்கு ஒரு காஃபி போடு அப்படின்னு சாதிக்கிட்ட சொல்லிட்டு அப்படியே அவர் மாஸ்கை கழட்டுனா உள்ளே இருக்கிறது நம்ம ரவீந்திரா. அவர் தான் நம்ம பைல்வான் தம்பி மாதிரி மாஸ்க் போட்டிருப்பாரு. ஏய் அந்த மொபைலை முதல் டிஸ்போஸ் பண்ணு, தெரியாமல் ஆன் பண்ணி லொக்கேஷனை காட்டி கொடுத்துட போகிற அப்படின்னு சொன்னோம்னா, இங்கே நம்மளுக்கு பைல்வானோட தம்பி கரெக்டாக ஃபோனை ஆன் பண்ணுறாரு. அதே மாதிரி போலீஸை சுற்றி வளைச்சி பிடிச்சி அடித்து விசாரித்தா, சார் என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு தான் சார் போயிருந்தேன், அங்கே ஒரு பலூன் எனக்கு நேராக வந்துச்சு சார், அதை வெடிச்சது தான் சார் எனக்கு ஞாபகம் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியாதுன்னு சொன்னால், நம்ம சாதிக்கை பற்றி விசாரித்தா, சார் இவன் பேரில் ஏற்கனவே ஒரு கேஸ் இருக்குது, என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் சினிமாவில் மேக் ஓவர் போடுற ஆர்டிஸ்டாக இருப்பார். ஒரு சீனில் ஹீரோ நடிக்க மாட்டேன்னு கோச்சிட்டு போனால் அவரை மாதிரியே இன்னொருத்தருக்கு வேஷம் போட்டு அந்த சீனை நடிக்க சொல்லி ஷூட்டும் பண்ணி முடிச்சிருப்பாங்க. அதுக்காக அந்த ஹீரோ இவர் பேரில் கேஸே ஃபைல் பண்ணியிருப்பாரு. அந்த கேஸையும் வாதாடினது யாருன்னா நம்ம கனக மகாலட்சுமி தான் அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே வந்து கேட்டால், சார் அது ஓவர் தி கோர்ட்டு, நம்ம அந்த ஹீரோவை கூப்பிட்டு பேசி பணத்தை பைசல் பண்ணி அந்த கேஸை முடிச்சிட்டாங்க சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ரவீந்திரா தான் அந்த கேஸுக்கும் கூட இருந்தார், நீங்கள் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா ரவீந்திராட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னால், நம்ம ரவீந்திராட்ட பேசும்போது பார்த்தா அவரோட கையில் சட்டையில் ரத்தமாக இருக்கும். இவர் கையில் இருக்க ரத்தத்தை பார்த்த உடனே டவுட் ஆயிடுறாரு. ஏன்னா நேற்று பைல்வானோட தம்பி தப்பிச்சு போகும்போது இவர் பீர் பாட்டில் எடுத்து எரிஞ்சதில் அவரோட வலது கையில் காயம்பட்டிருக்கும். அதே இடத்துல இவருக்கு ரத்தம் வருதுன்னொடனே டக்குன்னு மண்ணு கட்டி அவரை கையை பிடிச்சி எடுத்து பார்த்தா அதே கீரல் இருக்கும். நேற்று மதியானம் எங்கே இருந்த அப்படின்னு இவர் கேட்டால், நீங்கள் எங்கே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு இடத்துல இருந்தேன் சார். இதை கேட்ட உடனே ஹனுமந்த் மிரண்டு போகிறாரு. இவனை கஸ்டடியில் எடுங்க அப்படின்னா, அவ்வளவு சீக்கிரத்தில் நீங்கள் கஸ்டடியில் எடுத்துட முடியாது, நீங்கள் கிரிமினல் ரவீந்திரா மேலே கையை வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கிரிமினல் லாயர் ரவீந்திரா வெளியே வருவான். அவனை நீங்கள் அவ்வளவு சீக்கிரத்தில் உள்ளே போட்ட முடியாது. எந்த கேஸ்க்கு எப்படி உள்ளே போய் எப்படி வெளியே வரணும்னு எல்லா லா பாயிண்ட்டும் தெரியும். அதனால் பேசாமல் கிளம்பி போங்க சார் அப்படின்னு சொன்னால் நம்ம ஹனுமந்த் மிரண்டு போயிடுறாரு. இவன் தான் அக்யூஸ்டுன்னு தெரிஞ்சும் இவனை கஸ்டடியில் கூட நம்மளால் எடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் பட்டம் வேற லெவலில் தீ பிடிக்கும். ஏன்னா கொலகாரன் இவன் தான் சொல்லி தெரிஞ்சாலும் நீயா நானா பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம சாதிக்கு ஏன் இவருக்கு உதவி செய்கிறாருன்னு பார்த்தா, இவர் அந்த கேஸை டீல் பண்ணும்போது தான், அது எப்படி சார் அவரை மாதிரியே இன்னொருத்தருக்கு மேக்கப் போட்டிங்க அப்படின்னு சாதிக்கிட்ட கேட்டால், சார் அது ஒரு கலை சார், அவரோட இன்ச்சஸ்ஸு, கண், மூக்கு, வாய் எல்லாமே அக்யூரேட்டாக தெரிஞ்சுன்னா ஈஸியாக அவரை மாதிரியே ஒருத்தருக்கு மேக்கப் போட்டு நம்ம உருவாக்கிற முடியும் சார், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, கேஷுவலாக ஃப்ரெண்டாக பேசுகிற மாதிரி அவர் வீட்டுக்கு போனால் கரெக்டாக அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லாக சரக்கை ஏற்றி விட்ட நம்ம ரவீந்திரா சாதிக்கோட கேர்ள் ஃப்ரெண்டை தூக்கிட்டாரு. என்ன நண்பா என் கேர்ள் ஃப்ரெண்டை காணோன்னு சொல்லி கேட்டால், உன் கேர்ள் ஃப்ரெண்டு பத்திரமா என் கஸ்டடியில் இருப்பா, நான் சொல்கிறத செய்கிற வரைக்கும் என் நிழல் கூட அவன் மேலே படாது, இல்லைனா ரேப், மர்டர் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி மிரட்டி தான் இவ்வளோ விஷயத்தையும் செய்ய வச்சிருக்காரு. நம்ம ஹனுமந்து அடுத்து பார்க்க வர்றது நம்ம ஹாரிகாவை தான். ஏன்னா ஹாரிகாட்ட வந்த உடனே கேட்குறாரு, நீங்கள் ரவீந்திராவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஹீ இஸ் சச் அட்ராக்டிங் கை. அந்த அட்ராக்ஷனில் தான் ஆபத்தே இருக்குது. ஏன்னா உங்கள் அப்பாவை இந்த கேஸில் மாட்டி விட்டது அவன்தான். இதே மாதிரி பைல்வானியும் அவன் தான் மாட்டி விட்டுருக்கான். இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு அவன் பணத்துக்காக செஞ்சுருக்கலாம். ஹீ இஸ் அ ப்ரொஃபஷனல் கில்லர். நீங்கள் அவன்கிட்ட கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹாரிகா மிரண்டு போயிடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம ரவீந்திராவை காமிச்சா அவர் அங்கே இன்னொரு பொண்ணோட கசமசா பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு, ரவீந்திரா என்னை நீ எப்போ தான் கல்யாணம் பண்ணிக்குவ அப்படின்னு சொன்னால், இன்னும் கரெக்டாக 1.5 மாதம் ஆகட்டும், அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சுக்கலாம். இதே மாதிரி நீயே என்கிட்ட 10 தடவை சொல்லிட்ட, இந்த தடவை கண்டிப்பாக மாறக்கூடாது, நீ மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரவீந்திராவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹாரிகா ஃபுல் அண்ட் ஃபுல் ரவீந்திரா பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அங்கே சுற்றி இங்கே சுற்றி நம்ம ரவீந்திராவோட அசிஸ்டண்ட் வரைக்கும் இவர்கிட்ட விசாரிச்சா, அசிஸ்டண்ட் வந்து சொல்கிறாரு, சார் கூடிய சீக்கிரமே கல்யாணம் தான் நினைக்கிறேன், ஹாரிகா மேடம் என்கிட்டயே உங்களை பற்றி அவ்வளோ தூரம் விசாரிக்கிறாங்க அப்படின்னா, ரைட்டு இனி எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு இங்கே வந்து நம்ம சீனியரோட ஹஸ்பண்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீகாந்த், அவருக்கு ஃபுல்லாக சரக்கு ஊற்றி கொடுத்து அவரை மட்டையாக்கிட்டு அவரை அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் அளவெடுக்கிறாரு. அளவெடுத்ததோடு இல்லாமல் அவரோட மொபைலிருந்து நம்ம ஹாரிகாக்கு, உங்கள் அப்பாவை பெயிலில் விடணும்னா நீ எனக்கு 10 கோடிலாம் தர வேணாம், அதுக்கு பதிலாக நீ என் கூட 1 நைட் ஸ்பெண்ட் பண்ணணும், செய்யணும், நான் ஆசைப்படுற மாதிரி நடந்துக்கணும், அப்படியா இப்படியான்னு மெசேஜ் அனுப்புனா நான் உன் மேலே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லும்போது, சாரி ஓகே பேபி, இதை பற்றி நம்ம நாளைக்கு நேரில் பேசி சார்ட் அவுட் பண்ணிக்கலாம், இந்த பிரச்சனையை பெருசாக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஸ்ரீகாந்த் மாதிரியே மாஸ்கை ரெடி பண்ணி அவங்களோட வீட்டுக்கு நேராக போகிறாரு. வாசலில் இருக்க செக்யூரிட்டி எல்லாத்தையுமே அவரோட மாஸ்கை போட்டுகிட்டே அடிக்கிறதுனால ஸ்ரீகாந்தே நேரில் வந்த மாதிரி சிசிடிவி ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகுது. இங்கே உள்ளே வந்து மாஸ்கை கழட்டுனா ஹாரிகா மிரண்டு போயிடுறாங்க. அவங்க தப்பிச்சு ஓட போனால் அவங்கள அடித்து மண்டையை உடைச்சு அவங்கள பெட்டில் கொடூரமாக ரேப் பண்ணது இல்லாமல் அவங்கள மறுபடியும் எழுப்பி உட்கார வச்சு கழுத்தை அப்படியே கரன்னு அறுத்துடுறாரு. நம்ம சீனியர் லாயர் பார்த்தீங்கன்னா, எங்கே சாரை காணோம், சார் அதை ஃபோன் அடிச்சாரா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஸ்ரீகாந்த் தலையில் கையை வச்சுட்டே வந்துட்டு, எனக்கு தலை ரொம்ப வலிக்குது, ஒரு காஃபி போட சொல்லு அப்படின்னு சொன்னால் கரெக்டாக உள்ளே வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹாரிகாவை ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காரு, இவர் தான் பார்த்தீங்கன்னா பிரைம் சஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போனால் அவங்க மிரண்டு போயிடுறாங்க. அங்கே வர ரவீந்திரா, சார் என்ன சார் ஆச்சு, ஏது சார் ஆச்சுன்னு அப்படியே அங்கே ஒரு நாடகத்தை போட்டால், இங்கே நம்மளுக்கு ஃபாரன்சிக் டீம் முடிச்சுட்டு போஸ்ட்மார்டம் ரூமுக்கு நம்ம ஹாரிகாவை கொண்டு வந்தா அங்கே நம்ம ஹனுமந்து வந்திருக்காரு, ரவீந்திராவும் வந்திருக்காரு. ரவீந்திராட்ட போய் சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி நீ பண்ணதெல்லாம் வெறும் மர்டர், ஆனால் இது அப்படி கிடையாது, ரேப் அண்ட் மர்டர், கண்டிப்பாக நீ மாட்டுவடா அப்படின்னு சொல்லும்போது, கவலையே படாதீங்க சார், அவ்வளோ சீக்கிரத்தில் நான் மாட்ட மாட்டேன். அவனோட ஹேர் சாம்பிள்ஸு அந்த பெட்டில் கிடக்கு, அதே மாதிரி அவனோட கைரேகை தான் மர்டர் வெப்பன்லேயே இருக்குது, இதை விட அவனோட ஸ்பெர்ம் அந்த பெட்டு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஹனுமந்த் மிரண்டு போயிடுறாரு. ரொம்ப வருஷமாக அவங்க 2 பேருக்குமே குழந்தை இல்லாததுனால ஸ்பெர்ம் டெஸ்ட்டை வந்து ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு கொடுத்துருந்தாரு. அதை கலெக்ட் பண்ணி நான் இங்கே பெட்டில் ஃபுல்லாக ஊற்றிட்டேன், அதனால் இதில் அவன் தான் மாட்டுவான், எந்த வகையிலையும் நான் மாட்ட மாட்டேன் அப்படின்ட்டு. அடுத்து இங்கே நம்மளுக்கு காமிக்கிறாங்க மறுபடியும் ஒரு ட்விஸ்ட்டு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ரவீந்திரா கிட்ட ஒருத்தர் வந்து பேசுகிறா. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சீனில் நம்மளுக்கு சுபாஷ்க்கு பதிலாக மாற்றி காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான்ல, அவன் வந்த உடனேவே சொல்கிறாரு, நீ சொன்ன மாதிரியே இளநீ வண்டி ஐஸ்கிரீம் வண்டி ஃபுல்லாக உன் வீட்டு வாசலுக்கு வந்துருச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் உன்னையே தான் அந்த ஆள் கவர் பண்ணிகிட்டு இருக்கானா, எனக்கு அது நல்லா தெரியும், உன்னை அந்த முத்துராமன் ஆளுக்க தேடிட்டு இருக்காங்க, நீ மறுபடியும் போய் அவங்க கிட்ட மாட்டிக்காத, போன தடவை வேற ஒருத்தனை காப்பாற்ற வர்ற மாதிரி உன்னை வந்து காப்பாற்றிட்டேன், மறுபடியும் அந்த மாதிரி முடியாது,
நம்மளுக்கு ஜானுவோட சேஃப்டி தான் முக்கியம். அவள் பத்திரமா நம்ம கஸ்டடியில் இருக்க வரைக்கும் தான் சாதிக் நம்ம சொல்கிறத கேட்பான். இங்கே சாதிக்க பார்க்க வராரு. இவர் கண்ட மாணிக்க போட்டு கோவத்தில் அடிக்கிறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் கொலை மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தார், இப்போ ஒரு அப்பாவி பண்ணி இந்த அளவுக்கு மோசமாக கெடுத்து கொன்றிருக்கேடா பாவி அப்படின்னு சொல்லும்போது, நான் என்னப்பா பண்ணேன், தேவையில்லாமல் என்னை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தா, வேறு வழியே இல்லை, அதனால் இப்படி பண்ண வேண்டியதாயிடுச்சு. இன்ன வரைக்கும் உன் கேர்ள் ஃப்ரெண்டு ஜானு மேலே என் விரலாவது பட்டிருக்குமா, நாளைக்கு அவள் பிறந்த நாள் உன்கிட்ட பேச வைக்கலான்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன், இந்த மாதிரிலாம் பண்ணுறியே அப்படின்னா அவர் அப்படியே ஆஃப் ஆயிட்டாரு. இங்கே ஜானுவை பார்க்க வந்தால் கரெக்டாக ஜானுவை காணோம். ஜானு இங்கேருந்து தப்பிச்சிட்டான்னு சொல்லி பார்க்கும்போது இவரை பின்னாடி தலையில் ஓங்கி அடிச்சுட்டு அவங்க அங்கேருந்து தப்பிச்சு வெளியே ஓடுனா, எதிர்பாராத விதமாக அங்கே வந்த காரில் மோதி அவங்க அப்படியே ஆக்சிடென்ட் ஆயிடுறாங்க. இவர் டென்ஷன் ஆகிட்டு இங்கே வந்து உட்காந்துருந்தா, ப்ரோ என் கேர்ள் ஃப்ரெண்டுகிட்ட பேசலான்னு சொல்லி சொன்னியே, ப்ளீஸ் ப்ரோ அவளுக்கு வீடியோ கால் போட்டு கொடு, நான் அவள்கிட்ட பேசணுன்னா, உனக்கு அதை தவிர வேறு எதுவும் தெரியாதா, நான் இங்கே எவ்வளோ டென்ஷனில் இருக்கேன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்மளுக்கு காமிச்சா அவங்க உயிரோடு தான் இருக்காங்க. ஆனால் ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்க வர டாக்டர்கிட்ட உண்மையை சொல்ல போனால் கரெக்டாக நம்ம ரவீந்திரா அங்கே வந்துடுறாரு. உண்மையை சொல்ல விடாமல் கஷ்டப்பட்டு நாங்கள் வீட்டில் இனிமேல் வச்சு பார்த்துக்குறோன்னு கூட்டிகிட்டு போனால், நான் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு உள்ளே போகிற நம்ம ஜானு பார்த்தீங்கன்னா, உள்ளே போய் ரெஸ்ட் ரூமில் பிளட்டாலேயே டேஞ்சர் அப்படின்னு எழுதி வச்சுட்டு வந்துடுறாங்க. ஆனால் நம்ம ரவீந்திரா பின்னாடியே போய் அதையும் அழிச்சு விட்டுறாரு. டாக்டருக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹனுமந்துக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம்னா, அவர் வந்து சிசிடிவியை செக் பண்ணி பார்த்தா கரெக்டாக இது நம்ம சாதிக்கோட கேர்ள் ஃப்ரெண்டு தான், இதே ஃபோட்டோ அவன் வீட்டில் இருந்துச்சு. அப்போ இவன் கேர்ள் ஃப்ரெண்டை கடத்தி வச்சுட்டு தான் சாதிக்க மிரட்டி இவ்வளவு செய்ய சொல்கிறான், எப்படியாவது இவனை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, அடுத்து நம்ம மாஸ்க் செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்டரோட மாஸ்க்கு தான். டாக்டரை இங்கேயே அடைச்சி வச்சுட்டு அவரோட மாஸ்கை செஞ்சு இந்த மாஸ்கை போட்டுட்டு போய் ஹனுமந்தை போட்டு தள்ளிட வேண்டியதான். ஒரு அளவுக்கு மேலே ஹனுமந்த் என் விஷயத்தில் தலையிட்டு இருக்காரு, நீ மாஸ்கை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம டாக்டரோட மாஸ்கை மாட்டிட்டு கிளம்புனா, நம்ம சாதிக்கு வேகமாக போய் பக்கத்தில் இருக்க ஃபோன் பூத்தில் இருந்து ஹனுமந்துக்கு ஃபோன் அடித்து சொல்கிறாரு, சார் அந்த டாக்டரோட மாஸ்கை போட்டுட்டு உங்களை கொள்றதுக்காக ரவீந்திரா வரா சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் கேட்குறாரு, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை நான் எப்படியாவது காப்பாற்றுறேன், நீ எட்ட வந்து சரண்டர் ஆயிருன்னு சொன்னால் அவரோட ஃபோனு அப்படியே கட் ஆயிடுது. இங்கே நம்ம ஹனுமந்தை பார்க்க டாக்டர் உள்ளே வந்தா, வா ரவீந்திரா வெல்கம் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ தெரிஞ்சு போச்சா அப்படின்னு கன்னை வச்சு ஷூட் பண்ணால் ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம ஹனுமந்தை விலகிட்டு இவரை பயங்கரமாக கன் ஷாட் பண்ணுறாங்க. அந்த கன் ஃபயர்லேருந்து தப்பிச்சு நம்ம ரவீந்திரா வேகமாக வெளியே ஓடியாந்தா, விரட்டிட்டு வர நம்ம ஹனுமந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டக்குன்னு ஷூட் பண்ணால் அந்த இடத்துலையே அவர் ஸ்பாட் அவுட்டு. கீழே விழுந்த டாக்டரை போய் மாஸ்கை எடுத்து பார்த்தா அந்த மாஸ்க்கு ரிலீஸ் ஆகலை. அவரோட அசிஸ்டண்ட்லாம் வந்து, சார் ஏன் சார் இவர் ஷூட் பண்ணீங்க, இவர் டாக்டர் சார், இப்போ தான் சார் நாங்கள் செக் பண்ணி மேலே அனுப்பினோம் அப்படின்னு சொல்லும்போது ஃபோன் வருது, என்ன சார் நியாயமாக அப்பாவி டாக்டரை இப்படி கொண்டுட்டீங்களே அப்படின்னு நம்ம ரவீந்திரா பேசினா, இவர் இப்படி சொன்னா தான் நம்ம சாதிக்கு கரெக்டாக ஃபோன் பண்ணுவான்னு சொல்லி தெரிஞ்சு அதே மாதிரி இவர் பண்ணிட்டு டாக்டரை தப்பிக்க வச்சு இங்கே கமிஷனரையும் பார்க்க வர வச்சிருப்பாரு. கரெக்டாக நம்ம ஹனுமந்தை பார்க்கறதுக்காக டாக்டர் வர்ற வரைக்கும் கரெக்டாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்துட்டு அவர் உள்ளே வர டயத்தில் இவர் கன் ஃபயர் பண்ணிட்டு வெளியே போய் ஒளிஞ்சா நம்ம டாக்டரை ஹனுமந்து ஷூட் பண்ணி கொண்டுறாரு. அவனை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடச்சிச்சா அப்படின்னு நீங்கள் ஹனுமந்து விசாரிச்சா, சார் அவனுக்கு ஒரே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அவள் வந்து ஆர்ஃபனேஜில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா, அவளை பார்க்க தான் சார் அதிகபட்சம் அவன் அடிக்கடி போகிறான் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போகிறாங்க. அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி விஷயத்த ஃபுல்லாக சொல்கிறாங்க, இத்தனை கொலை பண்ணியிருக்கா, இந்த மாதிரி ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொண்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் இங்கே நம்ம சாதிக் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாதுன்னு நம்ம ரவீந்திராவுக்கு மயக்க ஊசியை போட்டது இல்லாமல் அவரோட மொபைல் எடுத்து அவரோட ஃப்ரெண்டு பீம்ஸ்க்கு மெசேஜ் அனுப்புகிறாரு, நான் சொல்கிற இடத்துக்கு வான்னு சொல்லி அனுப்புனா அந்த லொக்கேஷனுக்கு வந்து பார்த்துட்டு இருந்தா இவர் மறுபடியும் நம்ம குடோனுக்கே போயிடு அப்படின்னு மெசேஜ் அனுப்பினோன்னே கரெக்டாக அவர் நம்ம ஜானு அடைச்சி உடைச்சிருக்க இடத்துக்கு போனால் பின்னாடியே வந்த நம்ம சாதிக்கு நம்ம பீம்ஸை அடித்து போட்டுட்டு ஜானுவை காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு போகும்போது நம்ம ரவீந்திரா உள்ளே வந்துடுறாரு. வந்து இவரை அடித்து மறுபடியும் நம்ம ஜானு கழுத்தில் கத்திய வச்சா அவ்வளவுதான். நம்ம ரவீந்திரா அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்க போனால் அங்கே ஹனுமந்து அவங்க டீமும் சுற்றி வளைச்சிருது. உன்னைய என்கொயரி பண்ணணும், ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு சொல்லும்போது, சம்மன் இல்லாமல் நான் ஸ்டேஷனுக்கு வர முடியாதுன்னா, சார் இவன் தான் அக்யூஸ்டுன்னு தெரியுது, எதுக்கு சார் யோசிச்சுட்டு இருக்கீங்க,
டக்கு டக்குன்னு போட்டு தள்ளுங்க சார், நம்மளுக்கு என்ன கேஸ் எழுதுவா தெரியாது, பார்த்துக்கலாம் சார்னு சொல்லும்போது பக்கத்தில் இருந்த ட்ரில்லரை தூக்கி அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு கழுத்துலேயே வச்சிடுறாரு. சார், உங்களுக்கு கொஞ்சம் கூட டவுட்டே வேணாம், நான் இவனை கொல்லுவேனா மாட்டேனாங்கிறது. நீங்கள் ஏற்கனவே செஞ்ச தப்புனால தான் ஹாரிகா இறந்து போயிட்டா, மறுபடியும் அதே தப்பை நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை வச்சு இவர் தங்கிருந்து தப்பிச்சும் போயிடுறாரு. நம்ம ரவீந்திரா அவரோட அசிஸ்டண்ட்டை மிரட்டி இதுக்கு மேலே என் விஷயத்தில் தலையிடாதன்னு சொன்னால் அவங்க வேலையை ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லி பயந்து போய் இங்கே நம்ம ஹனுமந்தராவ்கிட்ட சொல்லும்போது அவர்கிட்ட ஒரு லெட்டரும் கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரவீந்திராவோட அப்பாவோட டீட்டெயில்ஸ் இருக்குது. நேராக ஹாஸ்பிட்டலில் போய் விசாரிச்சா இவர் யார் பேரை சொல்லிட்டு இருக்காரு, சாந்தி சாந்தின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்கும்போது, சார் இதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் சார் அவங்க ஆனால் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த சாந்தி யாருன்னு சொல்லிட்டு ஃபுல் கேஸ் டீட்டெயில்ஸ் விசாரிக்கிறாரு. நிறையா விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டவர் இங்கே நம்ம ரவீந்திரா வர சொல்லி பேசுகிறாரு. ஒரு 9 பேர் எழுதிட்டு இதில் 5 பேர் செத்துட்டாங்க, 4 பேர் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. எல்லாம் வேற வேற ப்ரொஃபஷன், ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மந்தம் இல்லை. ஆனால் இவங்க எல்லாரையும் சம்மந்தப்படுத்துகிற ஒரே விஷயம்னா டாக்டர் சாந்தி. 20 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் தல்வார் ஒரு சின்ன ஃபார்மா கம்பெனி வச்சுருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா சுகருக்கு ஒரு ட்ரக்ஸ் மெடிசின் இருக்கு அப்படின்னு அதுக்காக 2 கோடி ரூபா செலவழித்து பேட்டன்ட் வாங்கியிருப்பாரு. அதே மாதிரி இதுக்கு அப்ரூவல் சைன் பண்ண வேண்டிய டாக்டர் ராதாகிருஷ்ணனும் 2 கோடி ரூபா கேட்டால் இதுக்கு மேலே என்கிட்ட காசு இல்லை, இதில் உங்களுக்கு ஷேர் தரேன் அப்படின்னு அவர்கிட்ட டீலும் பேசிடுவார். அதை லாங் டேர்மில் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஞாபக மறதி தன்னை யாருங்கிறதே மறந்துடுறாங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில் சின்ன வயசாக இருக்கும்போது இவரோட தங்கச்சி மாடியிலேருந்து கீழே விழுந்து இறக்குறதுக்கு இவங்க அப்பாவே காரணமாயிடுறாரு. ஆனால் அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் இவர் பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. அப்படி ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது ராஜி ராஜி ராஜின்னு அவரோட பொண்ணு பெரிய சொல்லிட்டு இருப்பாரு. அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா சாந்திங்கிற டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்த உடனே இவர் அடுத்து சாந்தி சாந்தின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கம்பெனியோட ட்ரக்ஸை யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சிம்டம்ஸ் வந்துட்டுருக்கு. உங்கள் அப்பா மட்டும் இல்லை, 80% ஆஃப் பீப்புள் இதே பிரச்சனையால் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க ரவீந்திரா. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டேன், இதை பற்றி நான் அவங்க பொண்ணுக்கிட்ட பேசிடுறேன், எப்படியாவது இது என்னன்னு சொல்லி செக் பண்ணி சரி பண்ண சொல்லிடுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹாரிகாவை பார்த்து இந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே எவிடன்ஸோடு கொடுக்குறாங்க. உங்களோட ஃபார்மா கம்பெனியில் இருக்க மெடிசன் இப்படி ப்ராப்ளமாக இருக்குது, கொஞ்சம் செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, நோ ப்ராப்ளம் நான் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக டீல் பண்ணுற லாயர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீகாந்த். இதை நம்ம டீல் பண்ணி கொண்டு போனாலும் ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுன்னு இப்போ போயிட்டே இருந்தால் நம்மளுக்கு சரி வராது. இந்த பிரச்சனையை ஒரே அடியாக முடிக்கணும்னா இவனை மொத்தமாக தூக்கிடணும்னு சொல்லிட்டு அந்த டயத்தில் 2 பேரை ஹையர் பண்ணுறாங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்ம பைல்வானும் அவங்களோட தம்பியும். நார்மல் மர்டராக இருந்துச்சுன்னா என்னன்னு சொல்லிட்டு கேள்வி வரும். அதனால் ரேப் அண்ட் மர்டராக இதை மாற்றிருங்கன்னு சொன்னால் நம்ம சாந்தியை பைல்வானும் அவனோட தம்பியும் கொடூரமாக ரேப் பண்ணி கொண்டுறாங்க. அதை வீடியோவில் உட்காந்து நம்ம ஹாரிகா ரசித்து பார்த்துட்ருக்காங்க. இவனுக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த ட்ரக்ஸை ஹியூமன் மேலே செக் பண்ணி பார்க்கணுங்கிறப்ப தான் கிராமத்தில் டாக்டராக இருக்க நம்ம இறந்து போன டாக்டர் அங்கே இருக்க சின்ன குழந்தைங்கள வச்சு டெஸ்ட் பண்ணுறப்ப அங்கே நிறையா குழந்தைங்க இறந்தும் போயிருக்கோம். நீ இதுக்காக தான் இவங்களை ஃபுல்லாகவே நீ கொன்ன அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவு கோபம் இருந்தாலும் நீ ஹாரிகாவை ரேப் பண்ணல, ரேப் மாதிரி அந்த இடத்துல உருவாக்கி அவனை கொலை பண்ணியிருக்க. அப்பையும் உன்னோட நல்ல குணத்தை நீ மாற்றிக்கல. ஸோ இன்னும் மீதி இருக்கிறது ஒரே ஒரு ஆள், அந்த முத்துராமன். மினிஸ்டர் முத்துராமனை மட்டும் நீ தயவு செய்து என்கிட்ட விட்டுரு. நீ வக்கீல், நான் போலீஸு, அவனை சட்டத்துக்கு முன்னாடி பாட்டி தண்டனை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நீங்கள் உங்களோட வச்சுக்கோங்க சார். நான் ஒருத்தனை கொல்லணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டா அவனை கொல்லாமல் விட மாட்டேன். இதுக்கு மேலே இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே ஃபோன் பண்ணி நம்ம ஹனுமந்த் இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இவருக்கு பாதுகாப்புக்கு ஆளும் போடுறாரு. அதே சமயம் இவரை பார்க்குறதுக்கு சாதிக்கு வரான். என்னடா விஷயம், இனி எதுக்கடா என்னை பார்க்க வந்திருக்க, யாருடா நீன்னு கேட்டால் அவர் மாதிரியே ஒரு மாஸ்கை செஞ்சு வச்சுருக்கான். அதை எடுத்து காட்டினா அவர் மிரண்டு போயிடுறாரு. நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னோம்னா நம்ம மினிஸ்டருக்கு ஒரு தம்பி இருப்பான், அவனை கூட்டிகிட்டு போய் நம்ம ரவீந்திரா மாதிரியே மாஸ்க் செய்யி அதை தூக்கி இவனுக்கு மாட்டி விடு. ஏற்கனவே முதலமைச்சர் என் மேலே கேஸ் போடணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இவனை வச்சு நான் முதலமைச்சரை போட்டுட்டு அந்த பழியை தூக்கி அந்த பையன் மேலே போட்டு என்கவுண்டரில் அவனை க்ளோஸும் பண்ணிடுறேன். நீ கவலையே படாதனா, பிளான் பண்ண மாதிரி நம்ம ரவீந்திரா மாதிரியே மாஸ்க் செஞ்சு கொடுத்தா நம்ம ஆட்கள் ரவீந்திராவை அடித்து அங்கே கட்டியும் போட்டுறாங்க.
இங்கே நேராக வெளியே வந்து நம்ம மினிஸ்டருக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நீ கிளம்பி வா, இங்கே வந்து மீட்டிங் நடக்குது, அந்த மீட்டிங்லேயே வச்சு பப்ளிக்கில் போட்டு தள்ளிடு, அப்படின்னா தான் எந்த பிரச்சனையிலையும் நம்ம மாட்ட மாட்டோம்னு சொல்லிட்டு கரெக்டாக பிளான் பண்ணால் மீட்டிங்க்கு நம்ம ரவீந்திரா கெட்டப்பில் அவர் தம்பியும் உள்ளே வராரு. பிளான் பண்ண மாதிரி உள்ளே இருக்க போலீஸே பார்த்தீங்கன்னா இவருக்கு கன்னும் கொடுக்குது. உள்ளுக்குள்ளே கலவரம் பண்ணால் கரெக்டாக கன்னை எடுத்துகிட்டு ஷூட் பண்ணுறவன் முதலமைச்சரை ஷூட் பண்ணாமல் நம்ம மினிஸ்டர் முத்துராமனை ஷூட் பண்ணுறான். என்னடா ஆச்சுன்னா அப்படியே ஃப்ளாஷ்பேக்கை காமிச்சா அவர் தம்பி பேசின செகண்டில் இவர் இங்கே அடியாளுக்குள்ளெல்லாம் அடித்து போட்டுட்டு நம்ம ரவீந்திரா வந்து நேராக இங்கே எல்லார் முன்னாடியும் அவரை போட்டு தள்ளிட்டு அங்கேருந்து எக்ஸ்கேப்பும் ஆயிடுறாரு. மொத்த போலீஸர் ரவீந்திராவை தேடிட்டு இருக்கும்போது அவரோட தம்பியை கொண்டு வந்து மொத்த ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடி போடுறாரு. சார், என்னைய மாதிரியே இருக்க இவன் தான் பார்த்தீங்கன்னா அங்கே வச்சு மினிஸ்டரை கொண்டிருக்கான், அந்த பழியை தூக்கி ஏன் மேலே போடணும்னு பார்த்தா போட்டுட்டு என்னைய போட்டு தள்ளலான்னு வரும்போது பாதுகாப்புக்காக நான் இவனை கொண்டுட்டேன், அதனால் இந்த கேஸ் என் மேலே விழுகாது அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்க கமிஷனர் சொல்கிறாரு, நீ சாதிக்குன்னு ஒருத்தனை வச்சு இத்தனையும் பண்ணுறது எங்களுக்கு தெரியும்னு சொன்னால் அங்கே சாதிக்கு வரான். சார், நீங்கள் சொன்ன சாதிக்கு வந்தா இவன்கிட்ட கேட்டுக்கோங்கண்ணா. சார், இவருக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, அவர் தம்பி தான் மிரட்டி இவர் மாதிரியே மாஸ்க் செஞ்சு கொடுக்க சொன்னார், அவ்வளவுதான் சார்னா. நம்ம ஹனுமந்த் சொல்கிறாரு, இவன் மொத்தமாக பிளான் பண்ணிட்டு தாயா எல்லாத்தையும் செய்கிறான்னு காமிச்சா சாதிக்கு ஏன் இப்படி மாறினான்னு காமிக்கும்போது அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு கழுத்தில் கத்தியை வைக்கும்போது அவர் திருப்பிட்டு அவர் கழுத்தில் கத்தியை வச்சுக்குவார். இதுக்கு மேலே என்னால் யாரும் சாகிறத நான் விரும்பலைன்னு சொல்லும்போது தான் எல்லா ஃப்ளாஷ்பேக்கையும் இவர் சொன்னால், இதுக்கப்புறம் நான் உனக்கு இருக்கேன் பிரதர், எல்லா விஷயத்தையும் நம்ம செஞ்சு முடிப்போன்னு நம்ம சாதிக்கும் இவருக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இவரோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்குறாரு. அப்புறம் என்ன, மேரேஜ் லைஃபு சந்தோஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள க்ரைம் த்ரில்லர் ஃபேனாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. ஏதாவது நல்ல க்ரைம் த்ரில்லர் படம் தமிழ் டப்டில் இருக்குது இல்லை தமிழ் மூவிஸில் இருக்குன்னா மறக்காமல் எனக்கு அதை சஜஸ்ட்டும் பண்ணுங்க நண்பா. கண்டிப்பாக அந்த வீடியோவை நம்ம போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பா. பாய்.